12 வருடம் பாடுகள் பட்டவளாய் பற்பல இடங்களில் ஓடி அலைந்து திரிகின்றாள். பாவேந்தரேசுவின் நாடையை தொட்டால் அந்த க்ஷணமே சுகமடைந்தாள். பிரியமானவர்களே, மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 34 வசனங்களை நாம் படிப்போம் என்று சொன்னால், பெரும்பாலுள்ள ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கிறோம். குறிப்பாய் 34ஆம் வசனம், நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கூட நம்முடைய சரீரத்துல பல பிரச்சனைகளோடு நாம் இன்றைக்கு இருக்கலாம். டாக்டர் போனாங்க, அவர்கள் நம்மளை கைவிட்டு இருக்கலாம். அல்லது இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, அது சரியானாலும் ஆகலாம், ஆகாவிட்டாலும் போகலாம் என்று சொல்லியிருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை கூட நீங்க பாருங்க, எல்லா டாக்டர்களும் கைவிடப்பட்ட நிலையில தான் அவங்க ஆண்டவரை தேடி வருகிறாங்க. இன்றைக்கு நீங்களும் ஆண்டுடைய பாதத்தை பிடித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால், அந்த சரீரத்துல காணப்படுகிற மாற்றம், இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எங்கு போனாலும் சுகமில்லை. ஆனால் தேவனுடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்துல உடனடியா அந்த நிமிஷமே, அந்த நொடி பொழுதே, அந்த செகண்டே அவங்களுடைய சரீரத்துல அந்த சுகத்தை உணர்ந்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளும் போது நமக்கும் தேவன் இப்படிப்பட்ட சுகத்தை உடனடியாக கொடுத்து நம்முடைய சுகம் நம்ம வாழ்ந்திருக்கும் வரைக்கும் நம் சமாதானத்தோடு இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அநேக டாக்டர்கள் சொல்லுவாங்க, நீங்க வாழ்நாள் முள்ள இந்த டேப்லெட் எடுக்கணும், இல்ல ஒரு 6 மாசம் எடுக்கணும், குறைஞ்சபட்சம் 1 மாசமாவது எடுக்கணும்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார் என்று சொன்னால் திரும்ப அந்த வியாதி நம் சரீரத்துக்குள்ள வராது. பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு தேவனை பற்றி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அவருடைய பாதத்தை நாம் நோக்கி பார்ப்போம். இந்த வசனம் சொல்லுகிறபடி, சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமாய் இருப்பாய். ஆமென்.